வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், வித்தியாசமான காலையில் டிஃபன் வந்து நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பச்சை பட்டாணி வச்சு இட்லி பண்ண போகிறோம். அதே மாதிரி அதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி பண்ண போகிறோம். நான் வந்து நம்மளோட சேனலில் நிறைய தக்காளி சட்னி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி. இந்த இட்லிக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா 300 கிராம் வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஜாரில் கொட்டிக்கலாம். பாருங்கள், பச்சை பட்டாணி வந்து இப்போ சீசன் டைம் நம்ம இந்த இட்லி பண்ணலாம். சீசன் இல்லாத நாளில் எப்படிமா நம்ம பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அதுக்குமே இன்னொரு ஐடியா இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பச்சை பட்டாணி அப்படியே காஞ்சது நம்ம கடையில் விற்கிது. அதை வாங்கி நைட்டே ஊற போட்டுட்டு நம்ம காலையில் இந்த மாதிரி அரைச்சி கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி இது. பாருங்கள், இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு அரை பவுல் வந்து தயிர் வச்சுருக்கேன். இந்த தயிரும் இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொருன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சி இப்படி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த ஜாரை நல்லா கழுவி இதில் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 சிட்டிகை அளவு பெருங்காய பொடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவை வந்து ஒரு 300 கிராம் வச்சுருக்கேன். அதையுமே இதில் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா ரவை ஊறின உடனே நல்லா திக்காயிடும். இப்போ நம்ம அரைச்சது எல்லாமே ஒரு 10 நிமிஷம் வந்து கலக்கி வச்சுருக்கோம். அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுங்காட்டே நம்ம தக்காளி சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், உளுந்து வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளிச்சதை இந்த இட்லிக்கு அரைச்சி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துடலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த தக்காளி சட்னிக்கு எல்லாத்தையும் வதக்கி எடுக்கிறதுக்கு. ஒரு 5 பச்சை மிளகாய் 2ஆக வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் இந்த தக்காளி வந்து 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். பாருங்கள், கடுகும் வெந்தயமும் நல்லா வறுத்து பொடிச்ச பொடி இது 1/4 ஸ்பூன். பாருங்கள், தக்காளியும் பச்சை மிளகாவும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இதை இப்போ நம்ம ஆறட்டும், அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம இட்லி ஊற்றும் போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினதுமே இட்லியை ஊற்றி உள்ளே எடுத்து வச்சுருவோம். அப்படி வைக்கும் போது கூட நம்ம கல் மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம இட்லி ஊற்றும் போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினதுமே இட்லியை ஊற்றி உள்ளே எடுத்து வச்சுருவோம். அப்படி வைக்கும் போது கூட நம்ம கல் மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கலாம். மாவு வந்து நல்லா கலந்துக்கலாம். இட்லி வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம இட்லி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். பாருங்கள், இட்லி ரெடி ஆகிற வேலைக்கு நம்ம வந்து சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இட்லி நல்லா வெந்துருச்சு.
கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம ஆறட்டும்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான நம்மளும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பயிர் வகையெல்லாம் போட்டு ஒரு இட்லி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல சாஃப்டாக சூப்பரான ஒரு இட்லி. நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.